Welcome to our channel Ticket to Finale. In this session, Class 6 Term 1 Geography Unit 1 The Universe and Solar System ஓட Part 2 பார்க்க போறோம். Part 1 ஓட link வந்து descriptionல இருக்கு. மறக்காம Part 1 பார்த்துட்டு வந்து Part 2 continue பண்ணுங்க. Let's start with the session. The Dwarf Planets. Dwarf அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமா எல்லாமே ஒரு சைஸ்ல இருக்கும். அதை விட ரொம்ப குட்டியா இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து Dwarf. Dwarf Planetsனா என்ன? மெர்க்யூரி தான் நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் பிளானட்னு பார்த்தோமா. பிளானட்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்மாலஸ்ட் பிளானட் வந்து மெர்க்குரின்னு பார்த்தோம். மெர்க்குரியை விட ரொம்ப சின்னதாக இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ். டுவார்ஃப் பிளானட்ஸ் ஆர் ஸ்மால் செலஸ்டியல் பாடிஸ் ஃபவுண்ட் பியாண்ட் த பிளானட் நெப்டியூன். இந்த டுவார்ஃப் பிளானட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளானட் கடைசி பிளானட் எது? நெப்டியூன். நெப்டியூனையும் தாண்டி இருக்கிற ஸ்மால் செலஸ்டியல் பாடிஸ் தான் வந்து டுவார்ஃப் பிளானட்ஸ். தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் டார்க். நம்ம நெப்டியூனை என்னன்னு படித்தோம்? கோல்டஸ்ட் பிளானட்னு படித்தோம். ஏன்? பிகாஸ் இட் இஸ் far away from the sun. ஸோ இது வந்து நெப்டியூனையும் தாண்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இது எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட் அண்ட் டார்க்காக இருக்குது. தே ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஸோ இதுவும் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. பட் அன்லைக் பிளானட்ஸ் தே கேன் ஷேர் தேர் ஆர்பிட் வித் அதர் டுவார்ஃப் பிளானட்ஸ். நம்ம என்ன படித்தோம்? பிளானட்ஸில் வந்து அதுக்கான அந்தந்த பிளானட் வந்து அந்தந்த எலிப்டிக்கல் பாத்தில் மட்டும்தான் போகும். இப்போ மெர்க்குரியோட இதில் வீனஸ் வராது, வீனஸோட இதில் எர்த் வராது. அந்த மாதிரி இல்லாமல் டுவார்ஃப் பிளானட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆர்பிட்டை ஷேர் பண்ணிக்குது. The 5 dwarf planets of the solar system are Pluto, Ceres, Eris, Makemake and Haumea. ஸோ 5 dwarf planets இருக்கு. அதுதான் இது. இதுக்கான க்ளூ என்னங்கிறது இப்போ பார்க்கலாம். How to make Pluto a dwarf planet? சரி, அதை பிளானட்லேருந்து தூக்கி எரிஞ்சிடலாம். How to make a Pluto dwarf planet அப்படிங்கிறது தான் வந்து Haumea, Makemake, Pluto. ஓகேவா? சரி, பிளானட்லேருந்து அதை எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் Ceres, Eris. ஸோ 5 dwarf planets இதுதான். அண்ட் இதுக்கான க்ளூவும் இதுதான். The moon, Earth satellite. Satellites are celestial objects which revolve around the planets. இப்போ planets என்ன பண்ணுச்சு? சன்னை ரிவால்வ் பண்ணுச்சு. ஒரு பிளானட்டை ரிவால்வ் பண்ணுற celestial பாடிக்கு பேர் தான் வந்து satellite. So satellites are celestial objects which revolve around the planets. The moon is the Earth's only satellite. So Earth ஓட only satellite எது? Moon. It revolves around the Earth once in every 27 days and 8 hours. ஓகேவா? எர்த்தை மூன் வந்து எத்தனை நாளில் ரிவால்வ் பண்ணி முடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 27 days and 8 ஹார்ஸில். இட் டேக்ஸ் அபவுட் தி சேம் டைம் ஃபார் இட் டு கம்ப்ளீட் ஒன் ரொட்டேஷன் அரவுண்ட் இட்ஸ் ஆக்சஸ். ஸோ மூனோட ரொட்டேஷன் பீரியட் அண்ட் ரெவல்யூஷன் பீரியட் ரெண்டுமே சேம் தான். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27 days and 8 hours. இப்போ இதுக்கான க்ளூ என்னங்கிறத பார்க்கலாம். மூனோட ஸ்டார்டிங் லெட்டர் என்ன? எம். எம் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எத்தனாவது லெட்டர்னு பார்த்தீங்கன்னா 13th லெட்டர். அதே போல் எண்டிங் லெட்டர் என்ன? என். என் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எத்தனாவது லெட்டர்னு பார்த்தீங்கன்னா 14th லெட்டர். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் 3 + 4 7, 1 + 1 2. ஸோ 27 வந்துருச்சு. இப்போ இந்த 8 ஹார்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? மூன் வந்து எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 4 லெட்டர்ஸ் இருக்குது. அதை டபுள் பண்ணால் 4 + 4 தான் இந்த 8 ஹார்ஸ். ஸோ மூனோட ரெவல்யூஷன் அண்ட் ரொட்டேஷன் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27 days and 8 hours. The surface of the moon is characterized by craters created by the impact of meteors. ஸோ கிரேட்டர்ஸ் எப்படி மூனோட சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டியர்ஸ் வந்து மூனோட சர்ஃபேஸை ஹிட் பண்ணும்போது தான் கிரேட்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. The distance between the moon and the earth is about 3,84,400 கிலோமீட்டர். இப்போ இதுக்கான க்ளூ என்னங்க பார்க்கலாம். அதாவது மூணுக்கும் எர்த்துக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான க்ளூ என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். மூனோட ஸ்டார்டிங் லெட்டர் எம்மா. எம்மை வந்து நம்ம இப்படி திருப்பி போட்டால் என்ன வரும்? 3 வரும். MOON இருக்கா, இந்த 2 ஜீரோவையும் நம்ம என்ன பண்ணுறோம்? லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறோம். மொத்தமாக மூணில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 4 இருக்கா. அப்புறம் இங்கே 2 4 சேர்த்துக்கிறோம். இந்த 2 4 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 8. ஸோ 3,84,400 கிலோமீட்டர். The size of the moon is 1/4 of the earth. ஸோ மூனோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த்தில் கால்வாசி தான் மூணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1/4 of the earth. The moon is the only celestial body where humans have landed. ஸோ மூணில் மட்டும்தான் மனுஷங்க காலடி எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Hots. We see only one side of the moon always. Why? ஏன் நம்மளால வந்து ஒரு சைட் ஆஃப் த மூணு தான் பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனும் ரெவல்யூஷனும் ஒரே பீரியட் ஆஃப் டேஸில் நடக்கிறதுனால தான் நம்மளால ஒரு சைடை மட்டும் பார்க்க முடியுது. Asteroids. Asteroids are small solid objects that move around the sun. ஸோ சன்னை சுற்றி வர சின்ன சின்ன ஸ்மால் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம வந்து ஆஸ்டிராய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். தே ஆர் ஃபவுண்ட் ஆஸ் அ பெல்ட் பிட்வீன் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். இதே ஆஸ்டிராய்ட்ஸ் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் பெல்ட்டில் நம்ம எங்கே பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு நடுவில் தான் பார்ப்போம். நம்ம மார்ஸ் பிளானட் படிக்கும் போதே நம்ம படிச்சிருக்கோம் ஆஸ்டிராய்ட் பெல்ட் வந்து மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்குன்னு. நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 4 பிளானட்டாக பிரித்தோமா,
terrestrial planets, Jovian planets ன்னு அது ரெண்டும் பிரிக்கிற இடத்துல தான் இந்த asteroid belt இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். They are too small to be called as planets. இது வந்து ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நம்ம planetsன்னு சொல்ல முடியாது. They are also known as planetoids or minor planets. So இது நம்ம என்ன சொல்றோம்? Planetoids or minor planets. Fact: ISRO launched India's first ever moon mission Chandrayaan-1 in 2008. இஸ்ரோ வந்து மூணுக்கு ஃபர்ஸ்ட் மிஷன் அனுப்புகிறாங்க. அதோட பேர் வந்து Chandrayaan-1 2008 அனுப்புகிறாங்க. இப்போ இந்த Chandrayaan-1 அப்படிங்கிற பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, மூணுக்கு தமிழில் என்ன பேர்? சந்திரன் சொல்லுவாங்கள்ல. ஸோ இதுதான் சந்திராயன் நம்ம வச்சுக்கலாம். 2008 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இஸ்ரோ மூணுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இஸ்ரோ ஒன்று மூணுக்கு ஒன்று. ஸோ அப்போ 2 ஆயிடுச்சா? ஸோ 2 3ல் 2 0 இருக்குது, அந்த 2 0வும் போட்டுடுறோம். 8 வந்து எப்படின்னா, இஸ்ரோவில் 4 letters இருக்குது, 3ல் 4 letters இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 8. ஸோ இட் பிகம்ஸ் 2008. Comet. A comet is a celestial object made of a head and a tail. So comet அப்படிங்கிறது head and tail-ஆல மேக் பண்ணப்பட்ட ஒரு celestial objectனு வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹெட்டும் டெய்லும் இருக்கு. The head of the comet consists of solid particles held together by ice. So head வந்து solid particlesனாலையும் tail வந்து it is made up of gases. Halley's Comet is the most famous comet which comes close to the Earth every 76 years. ஸோ ஹாலிஸ் காமெட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான காமெட். இது வந்து எர்த் கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட 76 years ஒன்ஸுக்கு வந்து அது வந்து எர்த்தோட கிட்ட வரும். ஸோ இட் அப்பியர்ட் இன் 1986 அண்ட் வில் அப்பியர் இன் 2061. 76 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வருதா. ஸோ அது ஃபர்ஸ்ட், அதாவது இதுக்கு முன்னாடி எப்போ வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா 76லேருந்து அடுத்த ஒரு டிகேட் சேர்த்துக்கோங்க 86. ஸோ 1986 அப்பியர் ஆயிருக்கு. இனிமேல் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 76 years கனெக்ட் பண்ணிக்கோங்க, 2061. Meteors and meteorites. A meteor is a stone-like or metallic body. Meteors அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டோன் மாதிரியோ இல்லை ஒரு மெட்டாலிக் பாடியோவோ இருக்கு. When entering into the Earth's atmosphere, most of them burn. எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ள வரும்போது வரவே அது நிறைய அப்படியே பேர்ன் ஆகிட்டே போயிடுது. As they often appear as streaks of light in the sky, they are also known as ஷூட்டிங் ஸ்டார்ஸ். அது அப்படியே பேர்ன் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட், ஒரு கோடு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால வந்து இதுக்கு மெயினாக என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன படித்தோம்? காமெட்டுக்கு வந்து ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கும்னு படித்தோம். மீட்டியோர்ஸ் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதோட எர்த் சர்ஃபேஸ்க்குள்ள வரும்போது அது அப்படியே பேர்ன் ஆகிட்டே இருக்கும். அதனால இது எப்படி தெரியுதுன்னா ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட் இந்த ஸ்கையாக தெரியுது. Meteors which strike the earth surface are called meteorites. Meteors வந்து earth surface strike பண்ணும்போது அதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா meteorites. Motions of the earth. Have you noticed the sun in the morning, afternoon or evening? Is it in the same place throughout the day? No, it is seen in the east in the morning, overhead in the afternoon and in the west in the evening. அதாவது சன் வந்து காலையில், மத்தியானம், சாயந்தரம் எல்லா டைமும் ஒரே பிளேஸில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. காலையில் சூரியன் உதயமாகும் போது எந்த சைடில் இருக்குது? ஈஸ்டில் இருக்குது. அப்புறம் அப்படியே மத்தியானம் வந்துச்சுன்னா உச்சிவேல் மண்டே புழக்கமா, அப்போ வந்து ஓவர் ஹெட்டில் இருக்குது. அப்புறம் அப்படியே சாயந்தரமானா சன் செட் ஆகும், அது வந்து வெஸ்ட் சைட். Have you ever thought of the reason behind it? இதுக்கான ரீசன் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? This is because of the constant moving of the earth around the sun. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் வந்து சன்னை கான்ஸ்டண்ட்டாக அப்படியே சுற்றிட்டே இருக்கிறதுனால தான் இது நடக்குது. It seems that the sun is moving, but it is not so. நம்மளுக்கு எப்படி தெரியுது? சன் தான் வந்து ஈஸ்ட்லேருந்து அப்படியே நடுவில் வந்து அப்படியே வெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி தெரியுது, பட் அது கிடையாது. This is similar to what you experience when you are traveling in a bus or train. ஸோ நம்ம பஸ்லையோ ட்ரெயின்லையோ ட்ராவல் பண்ணும்போது நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோமோ அதுவும் இதுவும் சிமிலர் தான் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். When you look out of the window, the trees, lamp post and other objects seems to be moving, but actually it is you who are moving. நம்ம அப்படியே வந்து ட்ரெயினில் போகிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரெயினில் அப்படியே வேகமாக போகும்போது எப்படி தெரியும்? அங்கே இருக்கிற காடு, மலை எல்லாமே சில டைம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மே நம்மளை விட்டு தாண்டி அப்படியே மூவ் ஆகி போகிற மாதிரி தெரியும், பட் இட் இஸ் நாட் ஸோ. நாம தான் வந்து அங்கே மூவ் ஆகிட்டு இருக்கோம். அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ எர்த் வந்து மூவ் ஆகுது, சன் வந்து அங்கேயே தான் இருக்கு. டு அண்டர்ஸ்டாண்ட் த மோஷன்ஸ் ஆஃப் த எர்த் பெட்டர், யூ நீட் டு பி ஃபெமிலியர் வித் த ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த். ஸோ அடுத்த டாப்பிக்கான க்ளூவை கொடுத்துட்டாங்க. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த். ஷேப் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த் தான். த எர்த் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஸோ எர்த்தோட ஷேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கலாக இருக்கு. It rotates on its axis, which is an imaginary line that runs from North Pole to the South Pole, passing through the center of the earth. குளோபை எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட சென்டர் வந்து கனெக்ட் ஆயிருக்குமா, அந்த மேலே உள்ள நார்த் போலில் இருக்க சென்டர்லேருந்து சவுத் போலில் இருக்க சென்டர் வரைக்கும் அப்படியே நடுவில் ஒரு இமேஜினரி லைன் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுதான் வந்து ஆக்சஸ். The Earth's axis is always tilted or inclined from the vertical by an angle of 23.5 degree. So Earth வந்து எந்த ஆங்கிள் இன்க்ளைன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23.5 degree. It makes an angle of 66.5 degree with the plane of the Earth's orbit. Plane of the Earth's orbit கூட என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 66.5 degree.
Fact. The velocity of the Earth's rotation varies from 1670 km per hour at the equator to 845 km per hour at 60 degree north and south latitudes and 0 at the poles. அதாவது Earthோட ரொட்டேஷனோட வெலாசிட்டி என்னன்னு பார்க்குறோம். ஈக்குவேட்டரில் எவ்வளோ, 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூட்ல எவ்வளோ, போல்ஸில் எவ்வளோன்னு பார்க்குறோம். போல்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, 0. ஈக்குவேட்டருக்கும் லேட்டிடியூட் இருக்கு இல்லையா, நார்த் அண்ட் சவுத், 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத் லேட்டிடியூடுக்குள்ள க்ளூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டியில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்ஸ் இருக்குது. அதே போல் ரொட்டேஷன் லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். அதுக்கடுத்து ஈக்குவேட்டரில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்கள், 7 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ 167 பக்கத்தில் ஒரு 0 போட்டுக்கோங்க. இதுதான் வந்து வெலாசிட்டி ஆஃப் எர்த்ஸ் ரொட்டேஷன் அட் தி ஈக்குவேட்டரில் 1670 km per hour. அடுத்தது வந்து லேட்டிடியூட்ஸ் பார்க்கலாம். நார்த் வந்து பார்த்தீங்கன்னா 14th லெட்டர், அதுலேருந்து 4 மட்டும் எடுத்துக்கலாம். எஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி போட்டிங்கன்னா அது 5 மாதிரி இருக்கும். ஸோ 45 முடிஞ்சா. இப்போ இந்த 8 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா. லேட்டிடியூடில் எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்கள், LATITUDE. ஸோ 8 லெட்டர். ஸோ 845 km per hour. போல்ஸ் வந்து 0. Rotation. It is the spinning movement of the earth on its axis. ஒரு இமேஜினரி லைன் போகுது, அந்த இமேஜினரி லைன் வழியாக தன்னைத்தானே சுற்றிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரொட்டேஷன். The earth rotates from west to east anti-clockwise and takes 23 hours 56 minutes and 4.09 seconds to complete one rotation. So earth rotation என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 hours 56 minutes 4.09 seconds. The time taken by the earth to complete one rotation is called a day. So rotation complete பண்றதுக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா day. The rotation of the earth causes day and night. So earth வந்து rotate பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா day and night ஃபார்ம் ஆகுது. As the earth is spherical in shape, only one half of it is illuminated by the sun at a time. நம்ம வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு earth, அதனால என்ன ஆகும் அப்படின்னா சன்ல இருந்து வர லைட் வந்து ஒரு சைடு தான் படும், இன்னொரு சைடு எப்படி இருக்கும்னா டார்க்கா இருக்கும். ஸோ illuminated பார்ட்டை வந்து நம்ம டேன்னு சொல்லுவோம், டார்க்கா இருக்க சைடு நைட்டுன்னு சொல்லுவோம். The other half remains dark. The illuminated portion of the earth experiences day. So illuminated portion வந்து day, whereas the darkened part of the earth experiences night. The line which divides the surface of the earth into a lighted half and a dark half is called terminator line. அதாவது earth rotate ஆகிறது வந்து ஒரு இமேஜினரி லைன், அந்த இமேஜினரி லைனுக்கு பேரு ஆக்சிஸ். லைட்டட் ஹாஃபையும் டார்க்கர் ஹாஃபையும் இருக்கு இல்லையா, அதை பிரிக்கிற லைனுக்கு பேரு டெர்மினேட்டர் லைன். ஃபேக்ட். The midnight sun is a natural phenomenon that occurs in summer months in places north of Arctic Circle or south of Antarctic Circle when the sun remains overhead 24 hours a day. எப்போ வந்து சன் வந்து 24 hours a day இருக்கோ அதுக்கு பேர் தான் மிட் நைட் சன். அதாவது நடுராத்திரியில் எழுந்து பார்த்தாலும் சன் தெரியும். அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் சர்க்கிளோட நார்த்லையும் அண்டார்டிக் சர்க்கிளோட சவுத் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் மிட் நைட் சன். இப்போ நம்ம என்ன படித்தோம், ரொட்டேஷன் வந்து டே அண்ட் நைட் காஸ்ன்னு படித்தோமா. இப்போ வந்து ரெவல்யூஷன் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இட் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த எர்த் அரவுண்ட் த சன் ஆன் இட்ஸ் எலிப்டிக்கல் பாத். எர்த் வந்து சன்னை சுற்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெவல்யூஷன். எர்த் வந்து தன்னைத்தானே சுற்றி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரொட்டேஷன். த எர்த் டேக்ஸ் 365 quarter days to complete one revolution. ரொட்டேஷனுக்கு நம்ம என்ன பார்த்தோம், 23 hours 56 minutes 4.09 seconds பார்த்தோமா. இப்போ வந்து ரெவல்யூஷன் ரொம்ப ஈஸி, 365 quarter days. It revolves around the sun at a speed of 30 km per second. For the sake of convenience, we take it as 365 days. ஒரு தடவை இந்த குவார்டர் டேஸை சேர்த்து சொல்ல முடியாதுல, அதனால நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம எவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா 365 days and call it a year. So 365 days நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு இயர்னு சொல்கிறோம். The remaining quarter day is added once in every 4 years in the month of February. ஸோ இந்த குவார்ட்டர் வந்து 4 வருஷம் சேர்த்தி நம்ம 4வது வருஷம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாளாக அப்படியே சேர்த்திடும். அதை எந்த நாள், அந்த நாளை நம்ம எந்த மாதத்தில் சேர்த்துறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் சேர்த்துறோம். தட் இஸ் வை ஃபெப்ரவரி ஹாஸ் 29 days once in 4 years. ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபெப்ரவரியில் வந்து 29 days வரும். அதுக்கு பேர் என்ன, லீப் இயர். 365 டேஸை நம்ம வந்து இயர்னு சொல்கிறோம். இந்த ஒரு டே ஆட் ஆகிற அந்த வருஷத்தை லீப் இயர்னு சொல்கிறோம். The inclination of the earth on its axis and its revolution around the sun causes different seasons. So இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ரெவல்யூஷன் வந்து சீசன்ஸ் தான் காஸ் பண்ணுது. Circle the leap years 2000, 2005, 2012, 14, 17 and 20. இந்த நம்பர்ஸில் வந்து எது 4ஆல் டிவைட் ஆகுதோ அதுதான் வந்து லீப் இயர். ஸோ 2000, 2012, 2020 தான் வந்து இதில் லீப் இயர்ஸ். The northern hemisphere is inclined towards the sun for 6 months from 21st March to 23rd September, while the southern hemisphere is tilted away from the sun.
From September 23rd to March 21st, the southern hemisphere is inclined towards the sun and the northern hemisphere faces away from the sun. அதாவது இங்கே வந்து ஒரு 6 monthsக்கு நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னை நோக்கி இருக்கும். அப்போ வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து tilted away from the sun. இதே வந்து அதுக்கடுத்த 6 மாதம் என்ன ஆகும் அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த சன், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து tilted away from the sunனாக இருக்கும். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ல ஸ்டார்ட் ஆகிறது சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து டுவர்ட்ஸ் த சன்னாக இருக்கும். அதாவது செப்டம்பர்லேருந்து மார்ச் வந்துச்சுன்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் வந்து சன்னை நோக்கி இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம், அப்போ தான் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இந்த டேட் வந்து நம்ம ஈக்வினாக்ஸில் படிச்சுக்கலாம், இப்போதைக்கு அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சதர்ன் ஹெமிஸ்பியர் எப்போ வந்து இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த சன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு மார்ச். எஸ் அதுதான் இதுக்கான க்ளூ. த சேஞ்சிங் பொசிஷன் ஆஃப் த எர்த் in its orbit during revolution gives the impression that the sun is continuously moving north and south of the equator. The equator faces the sun directly on 21st March and 23rd September. இதுக்கான க்ளூ என்னங்கிறது பார்க்கலாம். 2வை ஈக்குவலாக பிரித்தா 1 கிடைக்கும். அந்த 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3 கிடைக்கும். தேர்ட் மந்த் எதுனா மார்ச். ஸோ 21st மார்ச் வந்துருச்சா. இப்போது நம்ம என்ன படித்தோம், நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியராக இருந்தாலும் சரி சதர்ன் ஹெமிஸ்பியராக இருந்தாலும் சரி இன்க்ளைன் டுவர்ட்ஸ் த சன் எத்தனை மாதம்னு பார்த்தீங்கன்னா 6 months. ஸோ மார்ச்லேருந்து 6th month எதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர். இப்போ இந்த 23 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 21 மார்ச்லேருந்து ஃபஸ்ட்டு அந்த 2 எடுத்துக்கோங்க, மார்ச் வந்து தேர்ட் மந்த் 3 எடுத்துக்கோங்க. ஸோ 23rd September. These 2 days are called equinoxes during which the day and night are equal throughout the earth. ஈக்வினாக்ஸ்ன்னு இதுக்கு பேர். அந்த ஈக்வினாக்ஸ் அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டே அண்ட் நைட் வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். பெரிஹீலியன் இஸ் த எர்த்ஸ் க்ளோசஸ்ட் பொசிஷன் டு த சன். பெரிஹீலியன் அப்படின்னா எர்த்து சன்னு க்ளோசஸ்ட் பொசிஷனில் இருக்கு. அப்ஹீலியனா இஸ் த ஃபாதரஸ்ட் பொசிஷன் ஆஃப் த எர்த் ஃப்ரம் த சன், தூரமாக இருக்கிறது. ஸோ பெரி அப்படின்னா கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது கான்ட்ரவர்ஷியலாக ஞாபகம் வச்சுக்கலாம். பெரிஹீலியன் பெருசாக டிஃப்ரென்ஸில் சின்னதாக இருக்கும். ஸோ பெரிஹீலியன்னா க்ளோசஸ்ட் பொசிஷன், அப்ஹீலியனா farthest position. On 21st June, the Tropic of Cancer faces the sun. So 21st June அப்போ Tropic of Cancer வந்து சன்னை ஃபேஸ் பண்ணும். This is known as summer solstice. It is the longest day in the northern hemisphere and the longest night, அதாவது shortest day in the southern hemisphere. இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். 21st June, the Tropic of Cancer faces the sun. On 22nd December, the Tropic of Capricorn faces the sun. So, Tropic of Capricorn வந்து faces the sun எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22nd December. It is called as winter solstice. It is the longest day in the southern hemisphere and longest night, shortest day in the northern hemisphere. அதாவது first 6th month, அதாவது first 6th month எது வரும், ஜூன் வரும். அப்போ வந்து சம்மர் மந்த். ஸோ அதனால சம்மர் சாலிஸ்டைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்த 6th month எது, டிசம்பர். டிசம்பரில் வந்து குளிராக இருக்கும், அதனால அது வின்டர் சாலிஸ்டைஸ். சம்மர் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா கேனாக தண்ணி குடிப்போம், அதுதான் வந்து கேன்சர். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் ஃபேஸஸ் த சன் வந்து சம்மர் சாலிஸ்டைஸ். குளிர் அப்போ என்ன பண்ணோம்னா கேப், இங்கே வந்து கேப்புன்னு வச்சுக்க வேண்டாம், ஏதோ மஃப்ளர் கட்டுவோம், ஸ்கார்ஃப் கட்டுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கேப்ரிகான் அப்படின்னா வந்து வின்டர் சாலிஸ்டைஸ். இப்போ நம்மளுக்கு வந்து ஜூன் டிசம்பர் இது எல்லாமே ஓகே. 21st and 22nd இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஈக்வினாக்ஸ் எப்போ வருது, 21st மார்ச்னு பார்த்தோமா, அங்கே தான் அந்த 21 எடுத்துடலாம். ஸோ 21க்கு அடுத்த நம்பர் வந்து 22. ஸோ 21st June, 22nd December. இப்போ இதில் எப்படி எங்கே வந்து லாங்கஸ்ட் டே இருக்கும், எங்கே ஷார்ட்டஸ்ட் டே இருக்கும், இதெல்லாம் கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். சம்மர் சாலிஸ்டைஸில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஷார்ட்டஸ்ட் டே இருக்கும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மர் சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஷார்ட்டஸ்ட் டேவாக இருக்கும். இதை வச்சுட்டாலே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா அப்போ ஷார்ட்டஸ்ட் டே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்னா லாங்கஸ்ட் டே வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னு தெரிஞ்சிடும். இதே வின்டர், இது வந்து சம்மருக்கு படிச்சோமா, வின்டர் சாலிஸ்டைஸ் எப்படி இருக்கும், இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஒரே விஷயத்தை ஞாபகம் வச்சு மற்ற எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். சம்மர் சதர்ன் ஷார்ட்டஸ்ட் டே. If the earth is not inclined at 23.5 degree angle, what would happen to the earth? இப்படி வந்து இன்க்ளைண்ட் ஆகலை அப்படின்னா டே அண்ட் நைட்டே இருக்காது. Spheres of the earth. The earth is the most suitable planet to support life. So life support பண்ற beautiful planet எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம earth. It has 3 major components that we call as the realms of the earth. Lithosphere, hydrosphere and atmosphere. 3 components எதுன்னு பார்த்தீங்கன்னா lithosphere, hydrosphere, atmosphere. The 3 components along with suitable climate make life possible on earth. So suitable climate இருந்து இந்த 3 காம்பனண்ட்டும் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் earthல வந்து life possible-ஆ இருக்கு. All living things exist in a narrow zone called the biosphere. இப்போ இந்த lithosphere, hydrosphere, atmosphere இது எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா biosphere. Now let us have a close look at each of the spheres. Lithosphere. The word lithosphere is derived from the Greek word lithos,
which means rocky. So lithosphere அந்த lithos அப்படிங்கிறது Greek word. அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா rocky. The lithosphere is the land on which we live. நம்ம வாழ்ற லேண்டுக்கு பேர் தான் வந்து lithosphere. It is the solid outer layer of the earth consists of rocks and soils. So இது வந்து outer layer of the earth. இங்க என்ன இருக்கும் மெயினா அப்படின்னா rocks and soils. ஏன்னா lithos அப்படி அந்த வேர்ட்ல இருந்தே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் rocks and soil. Hydrosphere. The word hydro means water in Greek. So இது எல்லாமே Greek words தான் வரும். அதாவது hydro அப்படின்னா water. The hydrosphere consists of water bodies such as oceans, seas, rivers, lakes, ice caps and mountains and water vapor in the atmosphere. Atmosphere. The word atmo means air in Greek. Lithosனா அதாவது rock Greekல. அடுத்தது பார்த்தீங்கன்னா hydroனா water Greekல. அதே மாதிரி atmosனா air in Greek. Atmosphere is the envelope of air that surrounds the earth. So நம்ம earthல surroundingல இருக்க air எல்லாத்தையும் சேர்த்து நம்ம atmosphereனு சொல்றோம். Different types of gases make up the atmosphere. The major gases are nitrogen 78% and oxygen 21%. The other gases like carbon dioxide, hydrogen, helium, argon and ozone are present in meager amounts. அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல இருக்கிறது இந்த gases எல்லாம். நைட்ரஜன் எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? நைட்ரஜன்ல எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ 8 போட்டுக்கோங்க. அதில் ரிப்பீட் ஆகிற லெட்டர் ஒரு லெட்டர் எலிமினேட் பண்ணீங்க, அதாவது என்ன எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா 7 லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ 78%. ஸோ மீதி இருக்க அந்த மீகர் அமௌண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் 1% தான் இருக்கும். பிகாஸ் ஆக்சிஜன் வந்து 21% இருக்கிறதுனால. Biosphere. The narrow belt of interaction among the lithosphere, the hydrosphere and the atmosphere where life exists is known as biosphere. அந்த மூணு காம்பனன்ட்ஸும் அட் அ டைம்ல ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் பயோஸ்பியர். அங்கே தான் வந்து லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகும். பயோ மீன்ஸ் லைஃப் இன் கிரீக். கிரீக்ல பயோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஸ்டிங் ஜோன்ஸ். ஈச் ஜோன் ஹேஸ் இட்ஸ் ஓன் கிளைமேட், பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப். நிறைய ஜோன்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிளைமேட் இருக்கும். தீஸ் ஜோன்ஸ் ஆர் கால்ட் அஸ் எக்கோசிஸ்டம்ஸ். The Gulf of Mannar Biosphere Reserve in the Indian Ocean covers an area of 10,500 square kilometer in the ocean. Indian Oceanல வந்து 10,500 கிலோமீட்டர் தான் வந்து இந்த Gulf of Mannar Biosphere Reserve. இதுக்கான க்ளூ என்னங்கிறது பார்க்கலாம். மன்னர் கிட்ட போய் 10 ரூபா கேட்டால் அவர் 500 ரூபா தருவார். அந்த அளவுக்கு அவர் வள்ளலா இருக்காரு. அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இந்தியாவை சேர்ந்தவர். ஸோ இந்தியன் ஓஷன், அதாவது வள்ளல்ங்கிறத நான் எதை சொல்றேன்னா, நீ சின்னதா கேட்டா கூட அவர் கடல் அளவுக்கு கொடுப்பாரு. இந்தியாவில் இருக்க மன்னர் நீ சின்னதா போய் ஒரு 10 ரூபா கேட்டா 500 ரூபா கொடுப்பாரு. அது எப்படின்னா கடல் அளவுக்கு சமம். அந்த மாதிரி Gulf of Mannar Biosphere Reserve in Indian Ocean covers an area of 10,500 square kilometer in the ocean. ஸோ இந்த லெசன் இதோட முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் our வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம புக் பேக் ஆன்சர்ஸ் போடுவோம். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் our வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.